திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தபுராணத்தினுடைய 243வது பாடல், திருநகரப்படலத்தினுடைய 97வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. முன்னுறு பிணிகள் மாற்றிடும் பொய்கை, முதல்வர்கள் முடிவுறும் காலை செந்நிறமாகும் பொய்கை, முக்காலம் தெரித்திடும் பொய்கை, கண்ணுதலோன் தன்னடி காட்டும் பொய்கை, வேண்டியது தந்திடும் பொய்கை, மெய்ஞானம் பொன்னிறம் செல்வம் வசீகரம் தரு நாள் பொய்கையோடு 9ஆம் பொய்கை. முன்னுறு பிணிகள் மாற்றிடும் பொய்கை, அது முன்பே இருந்து தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கும் ஓர் குளமும், முதல்வர்கள் முடிவுறும் காலை செந்நிறமாகும் பொய்கை, அரசர்கள் இறந்து போகின்ற போது சிவந்த நிறத்தை பெறக்கூடிய ஓர் குளமும், முக்காலம் தெரித்திடும் பொய்கை, அடுத்து 3 காலத்தினுடைய செய்திகளையும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தையும் தெரிவிக்கக்கூடிய ஓர் பொய்கையும், கண்ணுதலோன் தன்னடி காட்டும் பொய்கை, அங்கே சிவபெருமானுடைய திருவடியை, நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமானுடைய திருவடியை காட்டக்கூடிய பொய்கையும் ஒரு குளமும், வேண்டியது தந்திடும் பொய்கை, அங்கே அந்த திருக்குளத்திலே மூழ்கி என்ன கேட்டாலும் தரக்கூடிய ஒரு குளமும், மெய்ஞானம் பொன்னிறம் செல்வம் வசீகரம் தரு நாள் பொய்கையோடு, மெய்ஞானம் தரக்கூடிய குளம், பொன்னிறம் தரக்கூடிய குளம், செல்வம் தரக்கூடிய குளம், வசியப்படுத்துகின்ற தன்மையை தரக்கூடிய குளம் ஆக இந்த 4 குளங்களோடு சேர்த்து 9ஆம் பொய்கை. இவ்வாறு 9 திருக்குளங்கள் காஞ்சி மாநகரத்திலே இருந்தன என்று, காஞ்சி மாநகரத்திற்கு 9 குளங்கள், வெவ்வேறு குணங்களுடைய சிறப்புடைய குளங்கள் இருந்து காஞ்சி மாநகரத்திற்கு பெருமை தேடி தருகின்றன என்று நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.